Hello everyone, நான் ஜாஃபசின். வெல்கம் பேக் டு KzimTech. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடஞ்சி போன டிஸ்பிளே இருக்க மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடஞ்சி போன டிஸ்பிளே இருக்க மொபைலை இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட்டை வச்சு சரி பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ தம்ப்ளைனில் இருக்க மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் அந்த மாதிரி தம்ப்ளைன் தான் போட்டிருப்பேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு இந்த உடஞ்சி போன டிஸ்பிளே இருக்க மொபைல் ஆல்ரெடி என்ற ஒரு மொபைல் இருக்குது. இதுக்கு டிஸ்பிளே வந்து ப்ரோக்கனாக இருக்குது. பட் இது வந்து நல்ல ஒர்க்கிங் ஆகிற ஒரு மொபைல் தான், நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் டச் மட்டும் உடஞ்சிருக்கு. இந்த மொபைல் தான் அது. இந்த டூத் பேஸ்ட்டும் என்ன இருக்குது. நேற்று அந்த மாதிரியான ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நிறைய வீடியோ நம்மளும் பார்த்துருக்கோம், இந்த ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான்லாம் வரும். அது திட்டிங்கன்னா இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு தெரியும், இந்த பேஸ்ட்டெல்லாம் வச்சு டச் ஸ்க்ரீன்லாம் சரி பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்க இந்த டச் மேலே இருக்க சின்ன சின்ன அழுக்க தென் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காசாக பணமாக ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, இப்போ ட்ரை பண்ணிடுவோம். இது மாதிரி டூத் பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா இது மாதிரி உடஞ்சிருக்க இந்த கேப்பில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டூத் பேஸ்ட் இந்த பேஸ்ட் வந்து அதில் போய் உக்காந்துக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் தேய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து தேய்ங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இங்கே வேணாலும் காட்டிக்கிறேன், பார்த்துக்கோங்க. போட்டு மொழுவி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் இதை காயணும். காய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தொடக்கலாம். ஓகே, முதக்கி இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளியராக துடைச்சாச்சு. ஓகே கைஸ், முதக்கி இப்போவும் என்ன பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்பிளேயில் இருந்த சின்ன சின்ன அழுக்கு, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச்லாம் இப்போ தெரியலை. ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதக்கி இப்போது பரவாயில்ல, யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்பிளே விஷனும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ பண்ணதில் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தெரியுதுங்களா, உள்ள வெள்ளை வெள்ளையாக அந்த பேஸ்ட்டு போய் உட்காந்துக்குச்சு உள்ள. அந்த பிரச்சனை இருக்குது. இது எப்படி எடுக்கிறதுன்றதும் எனக்கு தெரியலை. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.